இவங்க பேர் சுபா. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அக்குபஞ்சர் கோர்ஸ் படிச்சுட்டு இப்போ பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் சாஃப்ட்வேர் கம்பெனி சொந்தமாக ரன் பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க. கிளைண்ட்ஸுக்கும் நிறைய ப்ராஜெக்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் மட்டும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் மேரேஜ் ஆகி ஆஸ்திரேலியா செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு மேரேஜ் நடந்த ஒரு வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் வேற ஒருத்தர் கூட தொடர்பு ஏற்பட்டு இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது 4 வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த லைஃப்லேருந்து மீண்டு வந்து இவங்க இப்போது ஒரு ஆண் துணை தேடிட்டு இருக்காங்களாம். இவங்க அக்குபஞ்சர் டாக்டராக ஒர்க் பண்ணி மாதம் ஒரு நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மேரேஜ் லைஃப்பில் நம்பிக்கை இல்லாததால் இவங்க லிவிங் டுகெதருக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஏன்னா வரப்போகிற துணையை இவங்களையும் இவங்க பொண்ணையும் நல்லா பார்த்துக்கிட்டா இவங்களுக்கு வர துணை ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தால் அப்புறம் மேரேஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசி சம்மதம் வாங்கின அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவங்க லிவிங் டுகெதர் லைஃப் இருக்கும்போது இவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும், எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு எல்லாமாவும் லைஃப் பார்ட்னர் இருக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ்க்கும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு நினைக்கிறாங்க. ஜாபுக்கு எதுவும் போக வேண்டாம்னு சொல்கிறாங்க. இவங்க லைஃப் பார்ட்னர் கொடுக்க வேண்டிய மரியாதையை எப்பவும் இருக்கும்னு சொல்கிறாங்கம்மா. யாருக்காகவும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் லைஃப் லாங் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வேணும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். நாங்கள் தினசரி வரங்களை பதிவு பண்ணுவோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளம்.